நேற்று வீக்கெண்ட் இல்லையா? ஸோ லேட்டாக தான் தூங்கினேன். மார்னிங் லேட்டாக தான் எந்திரிச்சேன். வழக்கம் போல் அவசரமாக ஆஃபீஸுக்கு ரெடியாகி ஓடி ஓடி வேகமாக மெட்ரோ ஸ்டேஷனில் போய் பார்த்தா, இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லாத அளவுக்கு பயங்கரமான கூட்டம். நான் என்னடா மெட்ரோவில் ஏதாவது எமர்ஜென்சி ஆயிடுச்சா? ஃபயர் கியர் ஆயிடுச்சா? அப்படின்னு ஒரு பதற்றத்தோடையே நான் மெதுவாக மூவ் ஆகி போயிட்டே இருக்கேன். ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா சென்டரில் போய் மாட்டிக்கிட்டேன். என்னால் ரிட்டனும் போக முடியாமல், முன்னாடியும் போக முடியாமல் அங்கேயே ஸ்டக் ஆகிட்டேன். கிட்டத்தட்ட 45 நிமிஷம் அங்கேயே ஸ்டக் ஆகிருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு வழியாக க்ரௌட் வந்து சின்னதாக மூவ் ஆக ஆரம்பிச்சது. நானும் அப்படியே போயிட்டு இருந்தேன். இந்த க்ரௌட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்ஸ்போக்கு மட்டும்தான் போகிறாங்க. 2 லைன் இருக்குது இல்லையா? சென்டர் பாயிண்ட் லைனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் 5 பேர் தான் போகிறாங்க. அந்த 4 5 பேரில் நானும் ஒருத்தனா போயிட்டு இருந்தேன். எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை, ஏன் எதனால இந்த க்ரௌட் எக்ஸ்போக்கு மட்டும், அதுவும் பர்டிகுலராக இன்னைக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் யாராச்சும் இந்த க்ரௌடில் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த க்ரௌடு எதனால இவ்வளோ ஃபார்ம் ஆச்சு இன்னைக்கு மார்னிங் அப்படிங்கிறது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் லைஃப்பில் நடந்திருந்தால் அதையும்